எல்லாருக்கும் வணக்கம். ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பேக் தான் பார்க்க போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன கம்பேக் கேட்டா நம்ம அந்த கம்பேக் லைஃப் கம்பேக் பண்றது அதை தான் நம்ம ரியாக்ஷனா பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லின்னு இருக்கிறீங்களா, இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து செட் ஆகும். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதனால நம்ம ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போலாம். ரெண்டாயிரத்தி 26 வந்து கேக்குது கம்பேக் எங்கடான்னு. ஏப்ரல்ல இருந்து என்ன கிளிகர்னு பாக்குறேன் நானு. அடமாடா இது வந்து நிறைய நடந்தது, ஐபிஎல் வச்சுலாம் நடந்துக்குது. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நானும் வச்சுங்களேன், நான் அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா வந்து கூப்பிடுறேன். அது வந்து என்னன்னா, ஓ நம்மளதான் கூப்பிடுறான் போது யாரு கம்பேக். அதான் நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாழ்க்கை வருது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒன்னேப்பா நீ இல்லப்பா ஐபிஎல் வர சொல். இதுதாங்க நம்ம எதெல்லாம் ஒண்ணு பண்ண நினைக்கும் போது எதனா ஒண்ணு குறுக்குள்ள வந்ததுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதனாலே நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இந்த மாதிரி எவனாச்சும் சொன்னானா தான் செருப்பு எடுத்து தண்ணியே அடிச்சுக்கணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவன் வேலையை அவன் பாக்குறான், உன் வேலையை நீ பாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து தாராளமா செய்யணும். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. இப்போ நம்ம அடுத்த வீடியோல என்ன வருதுன்னு பார்க்கலாம். கம்பேக் கொடுப்பதை விட முக்கியம் உயிரோட இருப்பது. ஏங்க அதுக்கு தாங்க நாங்க இருக்கிறோமே. கம்பேக் கொடுக்கலாம் கூட பரவாயில்லைங்க, உயிரோடவாச்சு இருக்கணும். நம்ம கம்பேக் வந்து கம்பேக் எப்பவுமே தெரிய முடியும். நம்ம சாவர கண்டிஷன்ல அப்படியே அங்க ஒரு கம்பேக் ஒண்ணு கொடுப்போம் பாரு. ஏய் பாய முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. அடுத்த வீடியோக்கு போலாம். படிப்புல ஜெயிச்சு வாழ்க்கையிலேயே தோத்துட்டியா? அதான் இல்ல, ரெண்டுத்துலயுமே தோத்துட்டு. இது வந்து மாத்தி சொல்லணும். படிப்புல தோத்துட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிடணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஆனா அது வந்து ரீல்ஸ்ல, ரியாலிட்டியில ரெண்டுத்துலயுமே விக்கெட்டு தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இதுல வந்து இல்ல, இந்த மூவில சொல்ற காமெடி வந்து ரொம்ப சரத்குமாருக்கும் வடிவேலுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கும். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அதேதான் நம்ம வீடியோ போற வியூஸ்க்கும் கனெக்ட் ஆகுதுன்ட்டு நானும் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் வீடியோ போட்டுக்கிறேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைக்காது, கிடைக்காம இருக்கிறதும் கிடைக்காது, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இது வந்து பாட்டு ஒரு ஒன்று முதலாளி அந்த மாதிரி சாங் வச்சு
இது வந்து வேற மாதிரி டயலாக்லாம் இருக்குது. நம்ம அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ப்ராசஸிங் ஒன்று போயினுது. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். ஆனா கிடைக்கணும்னு இருக்குது கிடைக்காத ரைட்டு, ஆனா கிடைக்காம இருக்கிறதும் கிடைக்காது. அப்படி கொஞ்சமாச்சும் கிடைக்காம இருந்தும் ஒரு சிலதாச்சும் கிடைக்கணும்ல நம்மளுக்கு. ஏன்னா நமக்குன்னு ஒரு இதே ஒண்ணு இருக்குது. ஓ நீ அப்படி வரியா? அதையாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு எதனா கொஞ்சம் கொடுத்தாதான் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒண்ணுமே கொடுக்காம இருந்தா எப்படி? என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ. நம்ம அடுத்த வீடியோக்கு போலாம். லைஃபை அப்டேட் பண்ண சொன்னா போனையே ஆப்பையே அப்டேட் பண்ணிட்டு இருக்கியாடாடே. அட யாரா நீ? வேற என்ன பண்றது? போன் திடீர்னு அப்டேட் கேக்குது. மெயினா என்ன அப்டேட் கேக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதெல்லாம் அப்டேட் பண்ற நீ நம்மள அப்டேட் பண்ண மாட்டேறியாடா? இந்த போட்டோ வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் வந்து, அதுவும் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக அதை வந்து நான் வந்து ரெடி பண்றேன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். இப்போ அடுத்த வீடியோ வந்து நான் என்னன்ட்டு ரெடி பண்றேன், பார்க்கலாம். அதுவாச்சும் நல்லா வருதான்னு பார்க்கலாம். வாழ்க்கையில தோல்வி மட்டும் பார்த்து இருந்தவன் பார்த்துக்கலான்னு கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணான். என்ன ஆயிடுச்சு? ஜெயிச்சுட்டானா? அதுலயே தோத்துட்டான். இது வந்து ஒரு ஃபன்னா எடுத்துக்காம நம்ம வந்து அதை வந்து சீரியஸாவும் எடுத்துக்கணும். என்னடி சொல்ற? ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தோக்குறோம் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும் போது அதுலயும் தோக்குறன்றது வந்து கொஞ்சம் ஏத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதை தானே நம்ம வந்து பார்த்துன்னு வரோம். அதனால அந்த விஷயம் நடக்கும்போது சரி அடுத்தது முயற்சி பண்ணலான்ற ஒரு எண்ணத்தையும் நம்ம வந்து வைக்கணும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதுல வந்து மிம்ஸா இந்த மாதிரி வைக்காம நிஜத்துலயும் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வைக்கணும். கடைசி வரைக்கும் கம்பேக்க கொடுக்க முடியாது போலுங்க. வாழ்க்கையிலயும் சரி வேற எதுலையுமே சரி. நம்ம கடைசியா ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்பா பையன் ஏதோ ராஜஸ்தான் பெங்களூர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதர் ஸ்டேட்ல வேலைக்கு போக போறான்ல. சே மீ டாக்கிங் பட் ஐபிஎல் நம்ம வந்து எந்த டீம் ஜெயிக்க போகுது, ஐபிஎல்ல ராஜஸ்தானா பெங்களூரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதை பத்தி தான் பேசுவோம். அதை வந்து அப்பா வந்து ஒரு மாத்தி புரிஞ்சுக்கின்னு ஒரு வேலைக்கு போக போறேன்ட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா நிஜமான வேலையை நம்ம உட்காந்து ஐபிஎல் பாக்குறது தான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்றது நம்ம அதை பத்தியும் ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி எடுத்து வைக்கலாம். இல்ல புரியல. இப்போ இது எடுத்து வச்ச வீடியோல எல்லாம் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ். கடைசி வரைக்கும் நம்ம வந்து கம்பேக்கே கொடுக்க முடியாது போகுது. என்ன பண்ணாலும் எதனா நடக்குதுங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைக்கும் போது யாராச்சும் ஒருத்தர் குறுக்குல வந்துடுவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு கடைசி வரைக்கும் அப்புறம் பார்த்துனே தான் இருக்கணும். யார் என்ன பண்றாங்க, யார் என்ன பண்ணாம இருக்கிறாங்க, யார் என்ன பேசுறாங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த காதுல வாங்கிக்கின்னு இந்த காதுல விடாம இந்த காதுல அடிச்சுக்கின்னு எதுக்கு கம்பேக் கொடுக்கணும்னு நினைச்சு. கம்பேக்ன்றது அது அப்புறங்க. ஃபர்ஸ்ட்
உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ வந்து பண்ணணும். நிறைய போறான்டா. அதான் நான் வந்து எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். அது நான் இந்த கம்பேக் ரியாக்ஷன் வீடியோ வச்சு அந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அது என்னென்னா, பிடிச்ச விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பிடிச்சி பண்ணுங்கள், அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதை சொல்லிக்கொண்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் தான் உங்கள் ஜீவா. அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.